அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலமைப்புல பகுதி 1. பகுதி 1 எதை பத்தி சொல்லுது? இந்திய ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகள். விதி என்னென்ன? 1 முதல் 4 வரை. ஓகேவா? விதி என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விதி 1 என்ன சொல்லுது? விதி 1 என்னப்பா சொல்லுது? இந்தியா, பாரதம், மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்லாம் சொல்லுது இந்த விதி 1. இதுல மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் எங்க சொல்லிருக்கு? எந்த அட்டவணையில சொல்லிருக்கு? முதல் அட்டவணையில சொல்லிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் எப்ப ஒன்னாலும் இந்தியாவால கைப்பற்றப்படும் பகுதிகள்லாம் இந்தியாவோட உள்ளடக்கிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எத்தனை மாநிலம் இருக்கு? எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 8 யூனியன் பிரதேசம். சமீபத்துல எந்த யூனியன் பிரதேசத்துல மறுசீரமைப்பு பண்ணாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம். அதான் இப்ப தாத்ராநாகர் ஹவேலிய டையூ டாம் கூட இணைச்சிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இப்ப சமீபத்துல நடந்த ஒரு மறுசீரமைப்பு. ஓகேவா? விதி 2. சரி, அதுக்கு முன்னாடி இந்த விதி 1ல என்னென்னலாம் சொல்லுதுன்னு சொல்றேன். ஓகேவா? எழுதிங்க. விதி 1 அப்படின்னா என்னன்னா, டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. டெரிட்டரிஸ்னா என்னது? பகுதிகள், ஒன்றியத்தின் பகுதிகள். என்னென்னலாம் விதி, அதாவது இந்தியா உள்ள அடங்கும். இந்தியா, பாரதம் அப்படின்னா எது எதெல்லாம் அடங்கும்? டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். 2வது யூனியன் டெரிட்டரிஸ். 3வது டெரிட்டரிஸ் அக்யூர்டு. 2வது யூனியன் டெரிட்டரிஸ். 3வது டெரிட்டரிஸ் எந்த பகுதி? ஓகேவா? அக்யூர்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்த பகுதி இந்திய அரசால கைப்பற்றப்படுகிறதோ, எந்த டைம்ல வந்தாலும், அட் எனி டைம். ஓகேவா? அந்த பகுதி பாரத், இந்தியாக்குள்ள அடங்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது 3 மெயின். இது 3 மெயின். ஓகேவா? என்னென்னது? டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? டெரிட்டரிஸ் அக்யூர்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். ஓகே, எந்த நேரத்திலையும் கைப்பற்றப்படும் பகுதிகள்லாம் இதுக்குள்ள வரும், விதிக்குள்ள வரும். ஓகேவா? இவனோட அதை சொன்ன இல்லையா, இவனோட ஒவ்வொரு மாநிலத்தோட பேரு, யூனியன் பிரதேசத்தின் பேர்லாம் அட்டவணை 1ல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2வது விதி என்ன சொல்லுது? 2வது விதி என்ன சொல்லுது? புதிய மாநிலங்கள் உருவாக்குதல். புதிய மாநிலங்கள் உருவாக்குதல். பொதுவா அது 2 மாநிலங்களை பிரிச்சு ஒண்ணு சேர்த்து உருவாக்கலாம், இல்ல ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்திலிருந்து சில பகுதிகள் எடுத்து உருவாக்கலாம். ஓகேவா? இதுதான் ஆர்டிகல் 2 சொல்லுது. இதே என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்ற நோட் பண்ணீங்க. புதிய மாநிலங்கள் அனுமதித்தல் அல்லது தோற்றுவித்தல். ஓகேவா? இது பற்றியது. அதே மாதிரி இது மாநிலங்கள் மட்டும்தான் தோற்றுவித்தலை பத்தி சொல்லுமா, இல்ல யூனியன் பிரதேசங்கள் தோற்றுவித்தலை பத்தி சொல்லுமா? ஆர்டிகல் 2 மாநிலங்கள் மட்டும் பத்தி சொல்லுமா, இல்ல யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்து சொல்லுமா? இல்ல, யூனியன் பிரதேசத்தை பத்தி சொல்லாது. ஓகேவா? யூனியன் பிரதேசத்தை உருவாக்குனாலும், ஓகேவா, தோற்றுவிக்கனாலும் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா தான் தோற்றுவிக்க முடியும். ஓகேவா? ஆர்டிகல் 2 எதுனா மாநிலங்கள் உருவாக்குதல் பற்றி மட்டும் தான் சொல்லும், யூனியன் பிரதேசங்கள் உருவாக்குறத பத்தி சொல்லாது. இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யூனியன் பிரதேசம் 368 அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தான் உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கின யூனியன் பிரதேசங்கள் என்னென்னு சொல்றேன். 12th அமெண்ட்மெண்ட் 1962 கோவா, டையூ டாமன். 12வது திருத்தம் 1962 கோவா, அப்புறம் டையூ டாமன். 10வது திருத்தம் 1961 தாத்ராநாகர் ஹவேலி. எடுமா பண்ணி. அப்புறம் 14வது திருத்தம்
14வது திருத்தம் 1962 பாண்டிச்சேரி. 14 12வது திருத்தம் கோவா டையூ டாமன் 1962 திருத்தம். 1962 14வது திருத்தம் பாண்டிச்சேரி. இதெல்லாம் வந்து இந்த 368 சட்ட திருத்தத்தின் மேல வந்து உருவாக்குறாங்க. ஆனா இப்போ தாத்ரா நாகர் ஹவேலி டையூ டாமன் கூட இணைச்சிட்டாங்க. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுங்க. அது எப்போன்னு சொல்லலாம், அது எப்போனா ஜூன் 2020 நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஜனவரி 2020 தாத்ரா நாகர் ஹவேலி கூட எடுத்து போய் டையூ டாமன் கூட இணைச்சிட்டாங்க. அதனால 9 யூனியன் பிரதேசமா இருந்தது, இப்ப 8 யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 2 படி என்னென்ன மாநிலங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேச சீரமைப்பு சட்டம், எம்பி சீரமைப்பு சட்டம் போட்டுங்க. மத்திய பிரதேச சீரமைப்பு சட்டம் எப்பனா 2000, அதுல இருந்து சத்தீஸ்கர் உருவாச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் சீரமைப்பு சட்டம், அதுவும் 2000 தான், அதுல இருந்து உத்தராஞ்சல். அதுக்கப்புறம் பீகார் சீரமைப்பு சட்டம், அது வந்து 2000 தான், அதுல ஜார்க்கண்ட் உருவாச்சு. ஓகேவா. இது 3 வந்து 2000 தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார். இதுல என்னன்னா ஆர்டிகல் 2A ஒண்ணு இருந்துச்சு. ஆர்டிகல் 2ல A, அது என்னன்னா சிக்கிம் வந்து ஒரு பிரச்சனை நிறைந்த பகுதியா இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா 2A மூலமா இணை மாநில அந்தஸ்து வந்து வழங்கினாங்க. ஓகேவா. சிக்கிம்க்கு இணை மாநில அந்தஸ்து வழங்கிய ஆர்டிகல் எதுன்னு கேட்பான். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. சிக்கிம் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் அதை வந்து மாநிலமா மாத்தினாங்க, அது பின்னாடி வரும். முதல்ல 2A படி வந்து இணை மாநில அந்தஸ்து வந்து வழங்கினாங்க. எப்போனா 1974 35வது திருத்தத்தின் மூலம் என்ன பண்றாங்கன்னா சிக்கிம்ல ஒரு பாதுகாப்பற்ற நிலை வந்து உருவாகுது. அதனால வந்து அத இந்திய யூனியன்ல ஒரு இணை மாநில அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. அரச குடும்பம். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 3, ஆமா 1974 35வது திருத்தம். சோக்கீல் அப்படின்ற ஒரு வம்சத்துக்கிட்ட இருக்கும், சோக்கீல்னு சொல்லுவாங்க, அந்த வம்சத்துக்கிட்ட இருக்கும். ஓகே, அதை வந்து வாங்கி இணை மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை மாநிலமா மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் விதி வந்து 3. விதி 3 என்னது, மாநிலத்தோட பரப்பு, எல்லை, பெயர் இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் வந்து விதி 3. ஓகேவா. மாற்றி அமைத்தல், இதெல்லாம் வந்து மாற்றி அமைத்தல். ஓகேவா. இது எப்படி மாற்றி அமைக்க முடியும்? விதி 3 ஆர்டிகல் 3 பயன்படுத்தி தான் வந்து மாற்றி அமைக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மாநிலத்தோட பரப்பையோ எல்லையோ பெயரையோ மாற்றணும் அப்படின்னா முதல்ல குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இரு அவைகளிலும் ஏதாச்சும் ஒரு அவையில வந்து மசோதாவை கொண்டு வரணும். எந்த அவையில வேணாலும் கொண்டு வரலாம், இந்த அவையில தான் கொண்டு வரணும் எந்த ஒரு விதியும் கிடையாது. அதே மாதிரி அந்த மாநிலத்தின் மீது அதிகமான தாக்கங்கள் அந்த திருத்தத்தின் மூலம் ஏற்படுது அப்படின்னா அந்த மாநிலத்திற்கு வந்து சட்டமன்றத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து அனுப்புவார். ஓகேவா. ஆனா அத மாநிலம் சொல்ற திருத்தங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஏத்துக்கணுமா அப்படின்னா ஏத்துக்க முடியாது. அதாவது வந்து ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. அதே மாதிரி இந்த திருத்தம் நிறைவேறணும் அப்படின்னா என்ன பெரும்பான்மை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை. ஓகேவா. இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க.
அதனால இப்போ ஏற்றுக்க தேவையில்லை, திருத்தங்கள் வந்து சொல்றாங்க. திருத்தங்கள் சொல்லி குடியரசுத் தலைவர் ஏற்றுக்காதப்போ அது எப்படி சொல்லுவாங்கன்னா, பாராளுமன்றம் மாநிலங்களின் சம்மதமின்றியே மாநிலங்களை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சும்மா கருத்துக்கு அனுப்புவாங்க, ஆனா அந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுல ஒரு கோட் சொல்லியிருக்கோம், இந்தியா என்பது சிதைக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட சிதைக்க முடியாத யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல ஒரு சிலது நான் சொல்றேன். இதை பாருங்க, அந்த ப்ரொபோசல் குடியரசுத் தலைவர் பரிந்துரை வாங்குறாங்க மசோதாவை. அதுக்கப்புறம் வந்து அந்த மாநிலத்திற்கு வந்து அனுப்புறாங்க. ப்ரொபோசல் குடியரசுத் தலைவராக வந்து பாதிக்கப்படும் மாநில சட்டமன்றத்துக்கு வந்து அனுப்புறாங்க. ஓகேவா? அந்த கருத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாநில சட்டமன்றம் அந்த மசோதா மீதான கருத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அந்த கருத்தை குடியரசுத் தலைவர் ஏற்கணும் அப்படின்னு ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்லி எந்த வழக்குல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபுலால் எதிர் பம்பாய் வழக்கு. பாபுலால் அவரு பம்பாய்க்கு எதிராக போடுற வழக்குல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி. அப்புறம் சிம்பிள் மெஜாரிட்டியில பில் வந்து பாஸ் பண்றாங்க. இது ஆர்டிகல் 3. அடுத்தது விதி 4. விதி 4 என்ன சொல்லுது அப்படின்னா, விதி 2 என்னது? புதிய மாநிலங்களை உருவாக்கல். விதி 3 பெயர், எல்லை இதெல்லாம் மாற்றம். இது ரெண்டுக்கும் சட்டம் ஏற்றுனாங்கன்னா அட்டவணை 1, 4 வந்து தானாவே வந்து திருத்தம் பெறும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இப்ப நம்ம அட்டவணை போன வகுப்புல படிச்சோம். முதல் அட்டவணை என்னது? மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் பற்றின பகுதி அட்டவணை. எல்லை, பெயர் இதெல்லாம் பற்றி அதுல இருக்கும். பகுதி அட்டவணை 4 என்ன சொல்லுது? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து சொல்லும். சோ இப்போ இந்த மாதிரி திருத்தங்கள் இந்த விதி 2லயும் 3லயும் கொண்டு வர சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அட்டவணை 1, 4 வந்து திருத்தம் பெறும்னு சொல்றது விதி 4. ஓகேவா? இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா இது மாறுது இல்லையா? இது வந்து 368 கீழ் திருத்தம் செய்யப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. அதாவது வச்சு இது அந்த ஆர்டிக்கல்ல மாற்றம் கொண்டு வரணும். இங்க மாறுது. இங்க மாறுற திருத்தத்தை 368 கீழ் வந்து இதை வந்து கோட்டா கொடுத்தான். வரிகள், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மாநில எல்லையை வந்து மறுசீரமைப்பு செஞ்சுட்ட பிறகு அட்டவணை 1, 4 வந்து மாறுவது வந்து 368 கீழ் திருத்தமாகும் அப்படின்னு கொடுப்பான். ஓகேவா? அப்போ நமக்கு தெளிவா இருக்கும். இந்த மாதிரி பண்ற திருத்தம் வந்து 368 கீழ் திருத்தம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. 368 கீழ் திருத்தப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது எப்படி திருத்துறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1960 என்ன வழக்கு வந்துச்சுன்னு சொன்னேன்? ரீபெருபாரு வழக்கு வந்துச்சுன்னு சொன்னேன். ரீபெருபாருன்றது கிழக்கு பாகிஸ்தானோட ஒரு பகுதி. ஓகேவா? அதை வந்து பாகிஸ்தான் வந்து கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணனா, ஆர்டிகல் 3 கீழ் நோட் பண்ணிக்கோ. ஆர்டிகல் 3 கீழ் நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றி இந்திய நிலப்பகுதியை அயல்நாட்டிற்கு கொடுக்க முடியாது. பெருவாரி யூனியன் பாதை குறிப்புல வந்து போட்டிருக்கு எப்படின்னு. ஓகேவா? அயல்நாட்டிடம் ஓகேவா உள்நாட்டு பகுதியை நிலப்பகுதியை ஒப்படைப்பு வந்து 368 கீழ் திருத்தம் மூலம் மட்டுமே செய்ய முடியும் என தெளிவாக கூறுகிறது. இது உச்ச நீதிமன்றம் கூறுகிறது. ஓகேவா? பெருபாரி வழக்குல 368 திருத்தம் பண்ணி தான் வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி, அதாவது வேற நாட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா?
பெருபாறை பகுதி பாகிஸ்தானுக்கு வழங்க முடிவு செய்யறாங்க. மேற்கு வங்கத்தின் பகுதி, ஓகே, பெருபாறைன்றது மேற்கு வங்கத்தின் பகுதி. ஓகே, மாநிலத்தின் ஒரு பகுதியை வேறு நாட்டுக்கு வழங்க விதி 368 அரசியலமைப்பு தேவை அப்படின்னு சொல்றது அந்த வழக்குல தான் சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா 9வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1960 பாகிஸ்தானுக்கு அந்த பெருபாறை வழக்கை கொடுக்குறாங்க. அந்த பகுதியை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நேரு நூன் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. 1958 நேரு நூன் உடன்படிக்கை. ஓகேவா? நூன், நேரு நூன் அப்படின்னு 2 பேருக்கு இடையில உடன்படிக்கை நடக்குது. இப்ப ஒரு முறையும் வந்து ஒரு பகுதியை போய் திருத்தம் பண்ணி கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா இனி வரும் காலங்களில் பிற நாடுகளுடன் மேற்கொள்ளும் எல்லை நில பிரச்சனையை முடிவு கட்ட போடப்படும் ஒப்பந்தங்கள் சட்ட திருத்தம் செய்யாமல் மேற்கொள்ளலாம். ஒப்பந்தங்களை வந்து சட்ட திருத்தம் செய்யாமல் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து தெரிவிக்குது. ஓகே, அதுபடி என்ன பண்றாங்க அப்படின்னா 2015 100வது திருத்தம் மூலம் என்ன பண்றாங்க, இந்தியா தனது 111 குடியிருப்பு பகுதிகள், அதாவது வந்து முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற குடியிருப்பு பகுதிகளை வங்கதேசத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. வங்கதேசத்துல இருந்து 52 இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை வந்து இந்தியாவுக்கு வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டாயிரத்தி 15 100வது திருத்தம். இந்த 100வது திருத்தம் 2015 ஒரு சில விஷயம் சொல்ற எழுதிங்க. இந்த திருத்தத்தின் மூலம் 6.1 கிலோமீட்டர் எல்லை முறையாக பகிரப்பட்டு எல்லை கோடு வந்து தெளிவுபடுத்தப்பட்டது. எவ்வளவு கிலோமீட்டர்? 6.1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் தூரம் எல்லை வந்து தெளிவா போடப்பட்டு பகிரப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டது. இதன் மூலியமா 1வது அட்டவணை அதுல 4 மாநிலங்கள் வந்து திருத்தி அமைக்கிறாங்க. இந்த திருத்தத்தின் மூலமா வந்து 1வது அட்டவணையில 4 மாநிலங்கள் வந்து திருத்தி அமைக்கப்படுது. இந்த 100வது திருத்தத்துல என்னென்ன மாநிலம் பார்த்தோம்னா அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், மேகாலயா, திரிபுரா. அந்த பகுதியை வந்து கொடுக்கறதுனால, வங்கதேசத்துக்கு கொடுக்கறதுனால இந்த 4 மாநிலங்கள் வந்து திருத்தி அமைக்கப்படுது எல்லைகள். இப்ப இந்தியா பங்களாதேஷுக்கான பொது எல்லை எவ்வளோ? இடைப்பட்ட எல்லை இந்தியா பங்களாதேஷ் 4096.7 கிலோமீட்டர். ஓகேவா? அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், மேகாலயா, திரிபுரா. இந்த எல்லைகள் பிரிக்கிறதுக்கு வந்து குழு அமைப்பாங்கல்ல, ராட்கிளிஃப் குழு தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ராட்கிளிஃப் பிரிப்பு எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1947 ராட்கிளிஃப். பேக்கி பிரிப்பு, பேக்கி அந்த பிரிப்பு எப்ப நடந்துச்சுன்னா 1950. இவங்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த நில எல்லையை வந்து அளவீடு செய்யறவங்க. அந்த குழு பேக்கி 50, ராட்கிளிஃப் 47. என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கி ஓகேவா எப்படி எந்த சுதேச அரசுகள்லாம் வந்து ஒருங்கிணைப்பு செய்வாங்க இல்லையா? எப்படி செய்வாங்க? ஆபரேஷன் போலோ. அதாவது சுதந்திரம் பெறும்போது 2 வகையான அரசியல் பிரிவுகள் இருந்துச்சு. என்னன்னா பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுதேச அரசுகள் அப்படின்னு 2 பிரிவா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்திய விடுதலை சட்டம்
1947 படி சுதேச அரசுகள் வந்து மொத்தம் 552. இது வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. மாநிலங்கள் மறுசீரமைப்பு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி வந்து இந்திய பிரிட்டிஷ் மாகாணங்கள் வந்து சுதேச அரசுகள் 2 இது எப்படி இந்த சுதேச அரசுகள்னா இந்தியாவுடன் இணையலாம்னு சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் கூட இணையலாம்ன்றாங்க, அப்படி இல்லைன்னா 3வதா சுதந்திர நாடா வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? மொத்தம் 565 சுதேச அரசுகள்ல இந்த 565 சுதேச அரசுகள்ல ஜுனாகத், ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீரை தவிர மற்ற எல்லாம் வந்து இந்தியாவோட இணையும். ஓகேவா? இந்த 565 இந்த 3 மட்டும்தான் இணையாதான்னு கேட்டா இல்லை, மொத்தம் இந்தியாவோட இணைந்த சுதேச அரசுகள் எண்ணிக்கை வந்து 549. மொத்தம் 565ல 49 வந்து இணைஞ்சிடும். ஓகேவா? இதை எப்படிலாம் இந்த 3த்தையும் வந்து இந்தியாவுக்குள்ள இணைக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜுனாகத் அங்க போயிட்டு மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாங்க, நாங்க இந்தியாவோட இணைகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால இந்தியா கூட இணைச்சிருவாங்க. ஓகேவா? அடுத்தது ஜம்மு காஷ்மீர், ஒரு இணைப்பு இருக்கு, பத்திரத்தின் மூலம் வந்து ஜம்மு காஷ்மீரை இணைக்கிறாங்க. இதுல ஹைதராபாத், இந்த ஹைதராபாத்தை இணைக்கிறதுக்கு தான் ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த ஆபரேஷன் தான் போலோ நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 1950ல 4 வகையான மாநிலங்களா பிரிக்கிறாங்க. A, B, C, D அப்படின்னு 4 வகையா பிரிக்கிறாங்க. பிரிட்டிஷ் மாகாணங்கள், அதாவது பிரிட்டிஷ் ஆண்டு வந்த அந்த மாகாணங்கள் ஏவும், சுதேச அரசுகள், ஓகே, ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர் எதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுதேச அரசுகள் வந்து பியும், அதுக்கப்புறம் வந்து தலைமை ஆணையர் மாகாணம், இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சியும், டி வந்து எதுன்னு கேட்பான், அந்தமான் நிக்கோபர் தீவுகள். ஓகேவா? இதெல்லாம் வந்து 4ஆ பிரிக்கலாம். அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதனால மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால பிரிப்பாங்க? விடுதலை போராட்டம் போது இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில வந்து மாநிலங்களா வந்து பிரிக்கப்படும் சொல்லி உறுதி அளிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதனால மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கணும்னு சொல்லி முதல்ல எஸ்கே தார் அவர் தலைமையில ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த குழு எப்ப அமைக்கிறாங்க அப்படின்னா 1948 ஜூன்ல. அவர் எப்ப அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 டிசம்பர்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொழிவாரி அடிப்படையில, மொழிகள் அடிப்படையில மாநிலங்கள் அமைவதை வந்து பிரிப்பதை வந்து ஏற்கவில்லை இந்த குழு. ஓகேவா? அடுத்ததா, ஆனா இந்த குழு என்னென்ன எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிச்சு. மொழிவாரி மாநிலங்கள் அடிப்படையில பிரிக்க கூடாது, வேற எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நிர்வாக வசதியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது என்ன சொல்லலாம், மக்களின் மரபையோ கலாச்சாரத்தையோ மொழியையோ கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 அளவுகளை வந்து கொடுத்தது. ஓகேவா? இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கருத்துலாம் வந்து வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜேவிபி கமிட்டி அமைக்கிறாங்க. ஜவஹர்லால், வல்லபாய் பட்டேல், பட்டாபி, சீதாராமையா, இவங்க 3 பேருக்கு இந்த குழு. எப்போ 1948ல உருவாக்குறாங்க. 49ல அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இந்த குழுவை வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை வந்து ஏற்கவில்லை. ஓகேவா? இதனால வந்து ஆந்திரால வந்து கிளர்ச்சி உண்டாகுது, காங்கிரஸ் வந்து 2ஆகுது, ஆந்திரால கிளர்ச்சி உண்டாகுது. கிளர்ச்சி உண்டாகிறப்போ தனி ஆந்திரா கோரிக்கை வந்து வலுப்பெறுது. ஓகேவா? 1953ல இந்த தெலுங்கு பேசும் மக்கள் வந்து எங்களுக்கு தனிய மாநிலமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது சார்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் யாரு? பொட்டி ஸ்ரீ ராமுலு. ஓகேவா? எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு? 56 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார். ஓகேவா? அதுக்கப்புறம் 1953ல தனி ஆந்திர மாநிலமா வந்து முதல் மொழிவாரி மாநிலம் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நடந்துருச்சு, ஒரு மாநிலம் பிரிச்சுட்ட பிறகு மற்ற மாநிலங்கள்லாம் பிரிக்கணும் இல்லையா, அதான் மாநில மறுசீரமைப்பு குழு வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? இந்தியா முழுவதும் மொழிவாரி மாநிலங்கள் உருவாவது வந்து ஆராயறதுக்காக இந்த குழு ஃபார்ம் பண்றாங்க. இந்த குழுல 3 பேர் இருக்காங்க. எப்ப ஃபார்ம் பண்றாங்க? 1953ல 3 பேர் இருக்காங்க. யாரு? பசல் அலி, அவர் தான் வந்து தலைவர். அப்புறம் KM பணிக்கர், அப்புறம் விருதேநாத் குன்ஸ்ரு, HM குன்ஸ்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அறிக்கையை வந்து 1956ல வந்து கொடுக்குது. இது என்ன சொல்லுதுன்னா,
இதுவும் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படிங்கிறத வந்து நிராகரிக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டு வராங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னா 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? 1956 நவம்பர் 1 16 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமா வந்து உருவாக்குறாங்க. இதுல என்னென்ன சொல்றாங்க அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் ஒண்ணு சேர்த்து மாநிலமா உருவாக்குறாங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த திருவாங்கூர், கொச்சி, அப்புறம் வந்து மலபார், இந்த மலபார் டிஸ்ட்ரிக்ட், இதில் காசர்கோடு, இதெல்லாம் சேர்த்து கேரளாவா உருவாக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் ஹைதராபாத், ஆந்திரா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆந்திர பிரதேசமா உருவாக்குறாங்க. மத்திய பிரதேசம், இந்திய பிரதேசம், போபால், இதெல்லாம் சேர்த்து மத்திய பிரதேசமா உருவாக்குறாங்க. சௌராஷ்டிரா, கட்ச், இதெல்லாம் சேர்த்து பம்பாயா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் கூர்க்கு மைசூரா உருவாக்குறாங்க. பாட்டியாலா கிழக்கு பஞ்சாப், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பஞ்சாபா உருவாக்குறாங்க. அஜ்மீர் ராஜஸ்தானா மாறுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப உருவாகிற இந்த யூனியன் பிரதேசம், புதிய யூனியன் பிரதேசம் பார்த்தோம்னா லட்சத்தீவு, மினிக்காய்த்தீவு, இதெல்லாம் வந்து யூனியன் பிரதேசமா உருவாகுது. அதுக்கப்புறம் 1956 அப்புறம் இதுல இந்த பெருபாரி யூனியன் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா நம்ம. 56 அப்புறம் இந்த மாநிலங்கள் வந்து எப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லி இதுல சிம்பிளா இருக்குது. இதுல பாருங்க, முதல்ல மாநிலங்கள் தோற்றம். முதல்ல 1960 குஜராத் 15வது மாநிலமா. ஓகே, பம்பாயில இருந்து பிரியுது. 14 மாநிலம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி வருது. அதுக்கப்புறம் 15வது மாநிலமா பிரிவுது குஜராத். எதுல இருந்து? பம்பாயில இருந்து. அதுக்கப்புறம் 16வது மாநிலமா 1963 நாகாலாந்து, 1966 ஹரியானா, அதுவும் பஞ்சாப்ல இருந்தா பிரியுது. ஓகேவா? இப்போ ஏன் பஞ்சாப் மறுசீரமைப்பு கமிட்டி எப்ப கொண்டு வருவாங்க? மறுசீரமைப்பு குழு எப்ப கொண்டு வருவாங்க? 1966. ஓகேவா? ஆனா 1966 தான் வந்து பஞ்சாப்ல இருந்து ஹரியானா கொண்டு வராங்க. ஓகே, 17வது மாநிலமா. அதுக்கப்புறம் 22வது மாநிலமா 1975 சிக்கிம் ஏற்கனவே சொன்னேன், என்னது இணை மாநிலமா 2A விதியின் கீழ் இணை மாநிலமா வச்சிருந்தாங்க. 1987 கோவா 25வது மாநிலமா வருது. 2014 தெலுங்கானா 29வது மாநிலமா வருது. 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? 104வது திருத்தம். அதன்படி வந்து லடாக் யூனியன் பிரதேசமும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமும் பிரிக்கிறாங்க. அதன்படி வந்து 28 மாநிலம் 9 யூனியன் பிரதேசம் 2019. 2020 தாத்ரா நாகர் ஹவேலி டையூ டாமன் கூட இணைச்சு 8 யூனியன் பிரதேசமா ஆயிடுச்சு. ஓகேவா? இது தவிர மீதி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், அதை நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் 1950 அப்புறம் உருவான ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? மேல போட்டுங்க. ஃபர்ஸ்ட் குஜராத். குஜராத் 1960 பிரிக்கிறாங்க. இதுல பம்பாயில இருந்து பிரிக்கிறாங்க. அதாவது மராத்தி பேசும் மக்கள் இருக்கிற பகுதியை மத்திய மகாராஷ்டிரா பிரிக்கிறாங்க. ஓகேவா? குஜராத்தி, அதாவது குஜராத்திகள் வந்து இவங்க என்ன குஜராத்தி பேசுறத குஜராத்னு பிரிக்கிறாங்க. அப்ப மத்திய பம்பாயில இருந்தது மகாராஷ்டிரா குஜராத் பிரிக்கிறாங்க. மகாராஷ்டிராவில மராத்தி பேசுறாங்க, குஜராத்ல குஜராத்தி பேசுறோம். ஓகேவா? அப்புறம் இந்த தாத்ரா நாகர் ஹவேலி இந்த யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி உருவாகும் சொல்றேன். 1954 போர்த்துகீசியரோட ஆட்சியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் 61 வரை வந்து தங்களுக்கான நிர்வாகியை வந்து அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 61 10வது திருத்தம்படி யூனியன் டெரிட்டரிஸா சேர்க்கிறாங்க. ஓகேவா? தாத்ரா நாகர் ஹவேலி. அது இப்போ ஞாபகம் வச்சுங்க, அதை படிக்கிறப்ப நாங்கள் படிச்சோம். ஜனவரி 2020 டையூ டாமன் கூட இணைஞ்சிருச்சு. அப்புறம் கோவா, டையூ டாமன் இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கொண்டு வராங்க. 1961 கோவா வந்து ராணுவ நடவடிக்கையெல்லாம் வந்து போர்த்துகீசியர்கிட்ட இருந்து புடுங்குறாங்க, அதாவது போர் பண்ணி புடுங்குறாங்க. அது கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் 62 12வது திருத்தத்தின் மூலம் யூனியன் டெரிட்டரிஸ்ல சேர்க்கிறாங்க.
கோவாவை. அதுக்கப்புறம் 1987 கோவாவுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேவா? 25வது திருத்தம். கோவாவுக்கு மாநில அந்தஸ்து எப்போ வருது? 87 25வது திருத்தம். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பிரெஞ்சு குடியரசு. பிரெஞ்சு குடியரசு பிரெஞ்சுக்காரன் என்ன பண்றான்? இந்தியா கிட்ட வந்து தாரை வார்த்துட்டு போயிடறான். எப்போ? 54. இது வந்து பெறப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவனா வந்து கொடுத்துட்டு போறதுனால பெறப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னாங்க. 1962 14வது திருத்தத்தின் மூலம் யூனியன் பிரதேசமா வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் நாகாலாந்து 1963 16வது மாநிலமா சேருது. 16வது மாநிலமா சேருது. ஓகேவா? என்னென்ன பகுதினா நாகமலை பகுதி, அப்புறம் அஸ்ஸாம்ல இருக்க யூன்சாங் பகுதி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாகாலாந்து உருவாக்குறாங்க. நாகமலை பகுதி மற்றும் யூன்சங் இந்த ரெண்டு பகுதி, இது வந்து இந்த பகுதி எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருந்து எடுக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாகாலாந்தா வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் ஹரியானா, சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் வந்து 1966 பஞ்சாப் மறுசீரமைப்பு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. இதுல 17வது மாநிலமா ஹரியானா உருவாகுது. சொன்ன இல்லையா ஆல்ரெடி? 17வது மாநிலமா ஹரியானா உருவாகுன்னு சொன்ன. அதே பஞ்சாப் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அது மூலமா உருவாகும். அந்த கமிஷன் தலைமை ஏற்று நடத்தின யாரு? ஷா. அந்த பிரிப்பு கமிஷன் வந்து தலைமை தாங்கினவரு ஷா கமிஷன் பரிந்துரையின்படி வந்து பஞ்சாப் வந்து பிரிப்பாங்க. பஞ்சாப் மொழி பேசுறவங்க பஞ்சாபாவும், ஹிந்தி மொழி பேசுறவங்க ஹரியானான்னு பிரிப்பாங்க. ஓகேவா? ஹரியானாவில் இருக்கிறவங்க ஹிந்தி மொழி பேசுறவங்க. இது ஏன் பிரிக்கிறாங்க? எதுக்கு இந்த பஞ்சாப் மறுசீரமைப்பு குழு உருவாக்குறாங்க அப்படின்னா, சீக்கியர்கள் வந்து தன்னோட தாய்பூமி கோரிக்கையை வந்து கேட்பாங்க. யார் கேட்கறது? சீக்கியர்கள். கேட்கிற அமைப்பு வந்து அகாலிதளம், அகாலிதாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகாலிதளம்னு சொல்றேன் இல்லையா? அகாலிதளம்னு இப்ப கேள்விப்படுறாங்க இல்லையா? அகாலிதளம் கட்சியெல்லாம் கேள்விப்படுறாங்க இல்லையா? அதான் அகாலிதாள். அவங்க தான் வந்து கோரிக்கையை வைக்கிறாங்க. யார் தலைமையில கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தாராசிங், அவர்தான் மாஸ்டர் தாராசிங். அவர் தான் வந்து பஞ்சாப் மறுசீரமைப்பு குழு உருவாக்கி பஞ்சாப் சீக்கியர்களுக்கான பகுதியை தனியே பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. தாராசிங். இதே இந்த ஷா கமிஷன் பரிந்துரையின்படி தான் என்ன பண்ணாங்கன்னா 1971 இமாச்சல் பிரதேசத்தோடு 18வது மாநிலமா அந்தஸ்து பெறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் மறுசீரமைப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, வடகிழக்கு மாநிலங்கள் எத்தனை? வடகிழக்கு மாநிலங்கள் 7 சகோதரிகள் சொல்லுவாங்க. 7 மாநிலங்கள். ஓகேவா? அதை வந்து மறுசீரமைப்பு பண்றதுக்கு இறங்குறாங்க. 1972 மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் மறு சீரமைப்பு அதுதான். ஓகேவா? இதன்படி வந்து மணிப்பூர் வந்து 19வது மாநிலம், திரிபுரா 20வது மாநிலம், மேகாலயா 21வது மாநிலமா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ மிசோரமும் அருணாச்சல பிரதேசமும் வந்து யூனியன் பிரதேசமா பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் டீப்பா தெரிஞ்சு இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இது மூணு எந்த திருத்தம் படி பிரிக்கிறாங்கன்னா 27வது திருத்தம். சிக்கிம், இதுல முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சிக்கிம். சிக்கிம் சொல்றேன் 1947 வரை சோக் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோக் ஹில் அந்த சுதேச அரசோட கட்டுப்பாட்டுல அந்த குடும்பத்தினர் கிட்ட இருந்துச்சு அந்த சிக்கிம் பகுதி. அப்புறம் 47 இருந்து 74 வரல இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்குது. சோக் ஹில் அப்படின்னு ஒரு அரச குடும்பம் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்துச்சு அந்த சிக்கிம் பகுதி. அப்புறம் 47 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 74 வரையில
பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்குது இந்தியாவில். அப்புறம் 35வது திருத்தம் 1974 இணை மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க சிக்கிம்க்கு. ஓகேவா, இணை மாநில அந்தஸ்து சொன்ன இல்லையா, 74 35வது திருத்தம் இணை மாநிலமா வருது. ஆர்டிகல் 2A. அதுக்கப்புறம் 1975 பொது வாக்கெடுப்பு நடத்துறாங்க. 36வது திருத்தம் 1975 அதுபடி 22வது மாநிலமா உருவாகுது. சிக்கிம் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து, இப்ப ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து 370 அதை ரத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சிக்கிம் மாநிலத்துக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து சொன்ன விதி வந்து 371. ஓகேவா, 371 சிக்கிம்க்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த விதி. அப்புறம் 1987 23வது மாநிலமா மிசோரம், 24வது மாநிலமா அருணாச்சல பிரதேசம், 25வது மாநிலமா கோவா உருவாகுது. ஓகேவா, எப்படி உருவாகுதுன்னு சொல்றேன், தெரிஞ்சு வச்சீங்க. மத்திய அரசுக்கும் மிசோ தேசிய முன்னணி அப்படின்ற ஒரு அமைப்புக்கும் ரெண்டுத்துக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா, அவங்க வந்து கிளர்ச்சி பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த அமைப்பு மிசோ தேசிய முன்னணி வந்து 20 வருஷமா வந்து கிளர்ச்சி பண்ணுகிறாங்க. அந்த கிளர்ச்சியாளர்கள் கூட மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 3 மாநிலங்களா வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2000 சொன்ன இல்லையா, 3 மாநிலங்கள், மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் 26வது மாநிலம், உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் 27வது மாநிலம், பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் 28வது மாநிலமா பிரிக்கிறாங்க. கடைசியா 29வது மாநிலம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கிறாங்க. முதல்ல ஆந்திர பிரதேசம் 1953 பிரிக்கிறாங்க இல்லையா, அப்படி பிரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் தலைநகரா வந்து எதை எடுக்கிறாங்க, தேர்வு செய்யறாங்க அப்படின்னா கர்னூல் தேர்வு செய்யறாங்க. அதுக்கப்புறம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி என்ன பண்றாங்கன்னா ஹைதராபாத்தை ஆந்திராவுக்கு சேர்த்து ஆந்திர பிரதேசமா மாத்துறாங்க இல்லையா, அது மாத்துறப்போ ஹைதராபாத் வந்து தலைநகரமா மாத்துறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 2014 மறுசீரமைப்பு சட்டம் அதன்படி 2ஆ வந்து பிரியுது, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானான்னு பிரியுது. இரண்டுக்கும் 10 ஆண்டுகளுக்கு வந்து ஹைதராபாத் தான் வந்து தலைநகராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப தெலுங்கானாவுக்கு அமராவதி வந்து தலைநகரா வந்து நிர்ணயம் செய்யறாங்க. அப்புறம் அக்டோபர் 31, 2019 ஜம்மு காஷ்மீர் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019. இப்ப என்னன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து 370 வந்து ரத்து செய்யறாங்க. ரத்து செஞ்சு காஷ்மீர் லடாக்னு 2 யூனியன் பிரதேசமா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 20 இந்த 8 யூனியன் பிரதேசமா மாறுது. சரி, இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநிலத்துக்கு பெயர் மாத்துறாங்க இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. 1950 ஐக்கிய மாகாணம் அது என்ன பண்றாங்கன்னா உத்தரப்பிரதேசம்னு பேர் மாத்துறாங்க. 1950 ஒரு ஐக்கன் போட்டு ஐக்கிய மாகாணம், அதை எப்படி பேர் மாத்துறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு மாத்துறாங்க. 1969 மதராச தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்றாங்க. காரணமானவர் யாரு? சங்கரலிங்கனார். ஓகேவா, 76 நாள்கள் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார். ஓகேவா, 69 மദ്രാஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம்
எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1968 சட்டம் கொண்டு வராங்க. மெட்ராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம். ஆயிரத்தி 1973 மைசூரை கர்நாடகான்னு பேர் மாற்றம் பண்றாங்க. அப்புறம் 1973 லக்கா தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு, இது மூணுத்தையும் லட்சத்தீவுன்னு பேர் மாத்துறாங்க. லக்கா தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு, இது மூணுத்தையும் லட்சத்தீவுன்னு பேர் மாத்துறாங்க. ஆயிரத்தி 1992 டெல்லிய தேசிய தலைநகர் பகுதி டெல்லி அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. தேசிய தலைநகர் பகுதி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்றாங்க டெல்லிய. 2006 உத்தராஞ்சல் உத்தரகாண்ட்னு மாறுது. அதே 2006 பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு மாறுது. அதே 2006 அஸ்ஸாம் அசோம்னு மாறுது. அசோம் இப்போ அஸ்ஸாம் கிடையாது, அசோம். 2011 ஒரிசா ஒடிசான்னு மாறுது. 2011 ஒரிசா ஒடிசா அப்படின்னு பேர் மாறும். ரெண்டாயிரத்தி 2011 மேற்கு வங்காளம் பாக்சி பங்களா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. பாக்சிம் பங்களா. சரி, இந்த பெயர் மாற்றங்கள் பண்றப்போ நடந்த சட்ட திருத்தங்கள் என்னென்ன அப்படி எழுதி வச்சுங்க. இதெல்லாம் இந்த விஷயம் படிக்கிறப்போ இதை மொத்தமா படிச்சிட்டோம் அப்படின்னா சம்பந்தமா நம்ம ஞாபகம் பண்றோம். ஓகேவா? 7வது திருத்தம் 1956 மாநில மறுசீரமைப்பு. முக்கியமான திருத்தங்கள். ஓகேவா? அப்புறம் 9வது திருத்தம் 1960 பெருபாரி பகுதி பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறது. 10வது திருத்தம் 1961 இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா நாகர் ஹவேலி இணைப்பு. 12வது திருத்தம் 1962 கோவா டையூ டாமன் இணைப்பு. 13வது திருத்தம் 1962 நாகாலாந்திற்கு மாநில அந்தஸ்து வழங்குகிறது. நாகாலாந்திற்கு மாநில அந்தஸ்து வழங்குவது. 14வது திருத்தம் 1962 இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. 18வது திருத்தம் 1966 இந்த திருத்தத்துல தான் சொல்றாங்க, ஒரு புதிய மாநிலம் உருவாக்க ஒரு யூனியன் டெரிட்டரியோ அல்லது ஒரு மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரியோ சேர்த்து, அதாவது யூனியன் டெரிட்டரியோ மாநிலம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸ்டேட்டா மாத்தலாம்
யூனியன் டெரிட்டரிஸையும் அதனோட பகுதிகளை எடுத்து மாநிலங்களா மாற்றலாம் அப்படின்னு சொல்றது. அப்பதான் இந்த திருத்தத்தின் மூலம் தான் வந்து அதிகாரம் அளிக்குது. ஓகேவா? அப்படி மாத்துறதுக்கு. அப்புறம் 35வது திருத்தம் 1974 சிக்கிம்க்கு பாதுகாப்பு கொடுத்து இந்திய ஒன்றியத்தின் ஒரு இணை மாநிலமா கொடுத்து 10வது அட்டவணையில சேர்க்கிறாங்க. சிக்கிம்க்கு பாதுகாப்பு பகுதியா கொடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிச்சு இந்தியாவோட இணை மாநிலமா வந்து அனௌன்ஸ் பண்ணி 10வது அட்டவணையில வந்து சேர்க்கிறது. எந்த திருத்தம்? 35வது திருத்தம் 1974. அதே 36வது திருத்தம் 75ல மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ 10வது அட்டவணையில இருந்து எடுத்துடுறாங்க. மாநில அந்தஸ்து வந்தது 10வது அட்டவணையில இருந்து எடுத்துடுறாங்க. அப்புறம் 69வது திருத்தம் 1991 தேசிய தலைநகர் பகுதியா 91 என்னன்னா ஒரே நிமிஷம் சரியா புரியல. தில்லியை தேசிய தலைநகர் பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் தில்லி வந்து ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்கு சிறப்பு இடம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது மட்டும் போதும் இந்த பகுதியில, ஓகேவா? இப்போ பகுதி 1 விதி வந்து 1ல இருந்து 4 வரல பார்த்தோம். அதுல வந்து என்னென்ன மாநிலங்கள் எப்படிலாம் வந்து சீரமைப்பு பண்ணாங்க, என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த வருஷம் எப்பப்போ எந்தெந்த மாநிலம் உருவாச்சு, எந்தெந்த யூனியன் பிரதேசம் உருவாச்சு, எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த பகுதியில் இது போதுமானது. ஓகேவா? இந்த பிடிஎஃப்ல இல்லாததெல்லாம் வாய் வழியா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நோட் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.